ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சிகி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது. காலையில் நேரமே எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் கண்ணை சொக்கிட்டு தூக்கமும் வரும். காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா அன்றைக்கி நமக்கு நிறைய நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா வேலைகளையும் நம்மளால் கரெக்டான டைமில் செய்ய முடியும். நம்ம ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்க முடியும். நம்ம காலையில் நேரமே எந்திரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். இப்போ காலையில் நேரமே எந்திரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒன்று மார்னிங் பர்சன், இன்னொன்று நைட் பர்சன். மார்னிங் பர்சன் அப்படின்னா அவங்க காலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கினா கூட காலையில் அந்த டைமுக்கு கரெக்டாக எந்திரிச்சிருவாங்க. அவங்களால காலையில் ரொம்ப நேரம் தூங்க முடியாது. காலையில் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லா வேலைகளும் அவங்களால செய்ய முடியும். ஆனால் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிடுவாங்க. சீக்கிரமாக நைட்டு தூங்கவும் செய்வாங்க. இவங்கெல்லாம் மார்னிங் பர்சன். இப்போ நைட் பர்சன் அப்படின்னா காலையில் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில் ஒரு சோம்பேறித்தனத்தோடய சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் சாயங்காலம் ஆகுது, ஒரு 6 மணி ஆக போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப சுறுசுறுப்பாயிருவாங்க. நைட்டு விடிய விடிய அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் மூளை ரொம்ப வித்தியாசமான ஐடியாலாம் கொடுக்கும். இதுக்காக நான் ஒரு நைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் காலையில் லேட்டாக பண்ண முடியாது. ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறது, காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ லேட்டாக போகிறது, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேலை தான் கெட்டு போகும். அதனால மார்னிங் பர்சனாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வரைக்கும் நைட் பர்சனாக இருந்தால் கூட மார்னிங் பர்சனாக நம்மளால் மாற முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நைட்டு ஒரு ப்ராப்பரான ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது. நைட்டு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு சரியான நேரத்துக்கு தூங்க போகிறது. தினமும் ஒரே நேரத்தில் தூங்குறது நல்லது. 10 மணிக்கு தூங்கணும் அப்படின்னா கரெக்டாக 10 மணிக்கு தூங்கிடுங்க. அது வந்து லீவ் நாளாக இருந்தால் கூட கரெக்டாக அந்த டைமை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. நைட்டு சீக்கிரமாக தூங்க போனோம் அப்படின்னா தான் நமக்கு காலையிலேயும் சீக்கிரமாக முழிப்பு வரும். அதனால சரியான நைட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது காலையில் எந்திரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக அலாரம் வைக்கிறது. இதை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவோம். அலாரம் வைப்போம் காலையில், அதுவும் கரெக்டான டைமுக்கு அடிக்கும். ஆனால் கண்ணை திறக்கிறதுக்கு வருத்தப்பட்டு அப்படியே அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருவோம். நைட்டு அலாரம் வைக்கிற நமக்கு காலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் எந்திரிக்க தான் முடியல. இந்த அலாரம் கிளாக்கில் வைப்போம், இல்லை நம்ம ஃபோனில் வைப்போம். இதை எங்கே வச்சுருப்போம் அப்படின்னா நம்ம தலைக்கு பக்கத்துலேயே தான் வச்சுருப்போம். அதனால அடிக்கும் போது உடனே ஆஃப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம கை கட்டுற தூரத்தில் வைக்கிறதுனால எந்திரிக்கிறதுக்கு மனசே வராது. இன்னும் 5 நிமிஷம் அப்படின்னா அதுவே ஒரு 1 மணி நேரம் தூக்கத்தை கொண்டு வந்துடும். இதனால அந்த அலாரம் கண்டிப்பாக வைக்கலாம், ஆனால் அதை கொஞ்சம் தூரமாக வைக்கிறது நல்லது. கொஞ்சம் தூரத்தில் அலாரம் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னா அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்திரிச்சு நடந்து போய் ஒரு 10 அடி தள்ளி வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு நடந்து போய் அதை ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்குறதுக்கு போயிடக்கூடாது. ஆஃப் பண்ண வேகத்தில் அப்படியே முகத்தை கழுவுறதுக்காக போயிடணும். உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் தூக்கம் அப்படியே போயிடும். இந்த அலாரத்தை விட பெரிய அலாரம் நம்மளோட மூளை தான். கண்டினியூவாக ஒரே நேரத்தில் நம்ம எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அலாரம்லாம் தேவையே படாது. தன்னால் நம்ம மூளை நம்மளை எழுப்பி விட்டுரும். அடுத்ததான் வெளிச்சம் நம்ம மேலே படுற மாதிரி இருக்கிறது. காலையில் இப்போ கிராமத்துலலாம் ஜன்னல்லாம் திறந்து போட்டிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் விடியும் போது அப்படியே ரூம் முழுக்க வெளிச்சம் வந்துடும். அதுக்கு மேலே தூங்கவே முடியாது, உடனே எந்திரிச்சிருவோம். இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க கூட கிராமத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த நாட்களெல்லாம் அவங்க ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. இதுவே சிட்டியில் இருக்கும்போது அவங்களால எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற சூழலுக்கும் அங்கே இருக்கிற சூழலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அங்கே காலையிலே மனிதர்களோட நடமாட்டம்லாம் ரோட்டில் வர ஆரம்பிச்சிடும். அதனால சத்தம் கேட்கும். கிட்டத்தட்ட வீடெல்லாம் வெளிச்சமாக தான் இருக்கும். அதனால சூரிய ஒளி வெளியே வரும்போது அப்படியே உள்ள எல்லாமே பரவ ஆரம்பிச்சு ரூம் எல்லாம் வெளிச்சமாகிறதுனால நம்ம ஈஸியாக எந்திரிச்சிருவோம். இதையும் ஃபாலோ பண்ணலாம். ஜன்னல் திறந்திருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக எந்திரிக்க முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, அவ்வளோ நேரமே எந்திரிச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ காலையில் நம்ம எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், தியானம் பண்ண போகிறோம், வேறு ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒருவேளை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்காகவே சரி நம்ம நாளைக்கு எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம். அதனால காலையில் எந்திரிச்சு செய்கிற முதல் வேலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு வேலையாக வச்சுக்கோங்க. எந்திரிச்ச உடனே நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்காகவே நம்ம வந்து காலையில் நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு ஏதாவது புது விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த விஷயத்த காலையில் இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே காலையில் எந்திரிச்ச உடனே முதல் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கடவுளை பிரார்த்திக்கிறது, அதுதான் ரொம்ப நல்லது. செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது வேலைகளை நீங்கள் வந்து நிறுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் அந்த காலை நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நைட்டே பிளான் பண்ணணும் காலையில் எந்திரிச்சு நம்ம என்னென்ன வேலைகள் செய்ய போகிறோம் அப்படின்னு. அப்போ தான் நம்ம காலையில் நேரமே எந்திரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் நேரமே 5 மணிக்கே எந்திரிச்சாலும் எந்திரிச்சு நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை டிவி பார்த்துட்டு இருந்தாலோ அது வந்து ரொம்ப வேஸ்ட்டான விஷயம்தான். இப்போ லேட்டாக எந்திரிக்கும் போது காலையில் டிஃபன் செய்கிறதுலேருந்து சாப்பாடு செய்கிறது எல்லாமே லேட் ஆகும். திரும்ப நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறதோ இல்லை வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி எல்லாமே லேட் ஆகும்போது நம்ம சாப்பிட்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். காலையில் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றது, டைமுக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப லேட்டாக 11 மணிக்கு சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம உடம்புக்கே நல்லது கிடையாது. ஏன்னா நைட்டு வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து பிரேக் எடுக்கிறோம். அதனால் காலையில்
8 மணிக்கெலாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. 8 மணி இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்காவது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ பதட்டம் இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இவ்வளோதான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லா வேலைகளும் அந்தந்த கரெக்ட் டைமுக்கு செஞ்சுட்டே வரதுனால ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம சரியாக தான் இருக்கிறோம், எல்லா வேலையும் சரியாக செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு நம்ம மேலே நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். நம்ம மேலே முதல்ல நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வேணும். நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் எல்லாத்தையும் சரியாக டைமுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். இப்போ காலையில் நேரமே எந்திரிக்கிறதுனால ரொம்ப பிரிஸ்காக உற்சாகமாகவும் இருக்க முடியும். ஆனால் நைட்டு நல்லா தூங்கியிருக்கவும் செய்யணும். நைட்டு தூங்குற நேரத்தில் ஃபோன் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் பார்த்ததெல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகத்தில் தூக்கம் இன்னும் தள்ளி போகும். ரொம்ப ஆழமான தூக்கத்துக்கு நம்மளால் போகவே முடியாது. எப்போ நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்குறோமோ அப்போ தான் காலையில் ரொம்ப உற்சாகமாக நம்மளால் எந்திரிக்க முடியும். எந்த வேலையாக இருந்தாலும் மற்ற நேரங்களில் நம்ம ஒரு 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை அதிகாலை நேரத்தில் செஞ்சு பாருங்கள். ஒரு அரை மணி நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா நம்ம ரெடியாக இருப்போம். உடனே அந்த காலை நேரத்தில் நம்ம என்ன வேணாலும் என்ன செய்கிறோமோ அது நமக்கு அப்படியே மனசில் பதியும் அப்படின்னு அதுக்காக தான் காலையில் எந்திரிச்சு படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த நாள் இன்னும் தொடங்கவே இல்லை, நம்ம வெளி உலகத்தை பார்க்கல, இப்போ தான் எந்திரிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபோக்கஸாக நம்மளால் இருக்க முடியும். வேறு எந்த சிந்தனையும் நமக்கு வராது. அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு மேலே தான் நமக்கு ஒவ்வொரு சிந்தனைகளாக வரும். இந்த வேலை இருக்குது, அது செய்யணும், இது செய்யணும் அப்படிங்கிறது. அதிகாலை நேரத்தில் நமக்கு வேறு எதை பற்றியும் எந்த கவலையும் இருக்காது. அதனால தான் ரொம்ப அற்புதமான நேரம் அப்படின்னா காலையில் 5 மணிக்கு சொல்லலாம். எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு அமைதி, இந்த உலகம் இவ்வளோ அழகானதா, இவ்வளோ அமைதியானதா, எவ்வளோ ரம்மியமான உலகம், மனசு லேசாக இருக்கிறதெல்லாம் அந்த அதிகாலை நேரத்தில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ அதிகாலை நேரத்தில் நம்ம எந்திரிக்கும் போது நைட்டு தூங்குறதுமே நம்ம சீக்கிரமாக தூங்க முடியும். சில நேரங்களில் நைட்டு புரண்டு புரண்டு படுத்துட்டு இருப்போம், தூக்கமே வரல, இன்னும் தூக்கம் வரல, நான் தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கிறவங்களுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது, தூக்கம் தன்னால் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சாயங்கால நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணலாம், நல்லா வாக்கிங் போகலாம். இப்படியெல்லாம் பண்ணுறதுனால உடம்பு உடனே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தயாராகும். நீங்கள் பெட்டில் போய் படுத்த உடனே தூங்கிடுவீங்க. எல்லாத்த விட முக்கியமானது இது நம்மளோட மனசு சம்மந்தப்பட்டது தான். அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லாமலே நமக்கு தெரியும். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க, நல்ல வெற்றிகரமாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அதிகாலை நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவங்க, அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கிறவங்க. ஏன்னா எல்லாரை விட நம்மளோட நாளை நம்ம முன்கூட்டியே தொடங்கிடுறோம். சில பேர் இது நம்மளாலலாம் முடியாது அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனால் முடியும், கண்டிப்பாக எல்லாராலும் முடியும். ரொம்ப காலையில நம்ம எதுக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மனசுக்கு தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னாலே போதும். 2-3 நாள் உற்சாகமாக எந்திரிச்சாலும் திரும்ப அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க, இந்த மாதம் முழுக்கவே நம்ம அதிகாலை நேரத்தில் எந்திரிக்க போகிறோம் அப்படின்னு டெய்லி எந்திரிச்சு அதில் டிக் பண்ணிட்டே வாங்க. மாதம் முடிகிற நேரத்தில் யாரும் எழுப்பாமல் எந்த அலாரமும் இல்லாமல் நீங்கள் தன்னால் எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். இந்த மாதிரி எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற நம்மளை விட புது நபராகவே நம்ம மாறிடுவோம். இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அதில் நிறைய மாற்றங்களையும் பெற்றிருக்கிறாங்க. அதனால இன்னையிலிருந்தே காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.